யூடியூப்ல இதை காட்டலாம் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்கள் குறிப்பாக வந்து கண்டி மாவட்டத்துக்குரிய நகர பகுதியில் நிற்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு அப்பா பிள்ளையோட வந்து இலங்கையை வந்து சுற்றி கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாள் வந்து 3வது நாள். இன்றைக்கு வந்து நாங்கள் தமிழ்லேருந்து வெளிக்கிட்டு இந்த கண்டிக்கு வந்திருக்கிறோம். இந்த கண்டி வந்த டைம் வந்து 18ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் பிறகு வாரம் அப்படின்னு சொல்லுவேன். இவையில் வந்து லேக்வுட் ஹோட்டலில் வந்து புக் பண்ணவே. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா டின்னரோட சேர்த்து அதே மாதிரி பிறகு சீட்ஸும் எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னா இலங்கை காசு 20,000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கிறேன். நான் போகிறேன்னா இல்லை வந்து தெரியல. நான் போகிறேன்டா இப்போயே வந்து போகணுமே ஏன்டா இப்போ 4 மணி இப்போயே வந்து அந்த பிறகு பார்க்குறதுக்கான இடங்களை வந்து ஆக்கள் வந்து பிடிச்சி கொண்டு இருக்கிறோம். பாப்போம் என்ன கட்டமெண்ட்டு. இப்போ இதிலேருந்து அப்படி போகிறேன்டா டுக்கில் தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருடியாக போயிட்டு அங்கே என்ன கட்டமென்றதை பார்ப்போம். வந்து வெயிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 4:30 தான் ஆட்டோ வரும்னு சொல்லியிருக்கு நாங்கள் போகிறதுக்கு. அதோட இதில் பாருங்கள் இந்த பிறகுக்கான இது பேனர்களை வந்து போட்டிருக்கணும். பரவாயில்ல, ஒரு நல்ல ஹோட்டல் வந்து. சரி, இப்போ அவையிலோட போவோம்ட்டு பார்த்தேன். அவையில் வந்து டுக்கில் வந்து போயினோம். அவையில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் இதுலேருந்து நடந்தே வந்துட்டேன். ஒரு 50 மீட்டரும் இல்லை அந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் பிறகு பார்க்குற இடம். இந்த பாருங்கள், இந்த சந்தியில் வந்து அந்த ஹோட்டல் அடி வந்து ஃபுல் டிராஃபிக் தான். எல்லாம் விளத்தி நாங்கள் கொஞ்சம் வெள்ளனை வந்தாலும் தப்பிச்சிட்டோம். இந்த பாருங்கள், அங்கால பக்கம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாகனம் வராத இடத்து தான் வந்து க்ரோஸ் பண்ணுவோம். நீங்கள் க்ரோஸ் பண்ணிக்கல வாகனம் நினைக்கக்கூடாது, அதை மட்டும் பழகிக்கொள்ளுவோம். ஓகே ஓகே, ஓடிடுறா கைட்டில். இதனால் அப்படியே நடந்து போக வேண்டியதான். செக் பண்ணி போட்டு தான் விடுது. நம்ம வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையில் போய் கொண்டிருக்கேன். அதில் வந்து செக் பண்ணி போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் கேமரா வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. அதான் ஒரு பிரச்சனை. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கள்ட்டு. ஏன் இந்த பாதுகாப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிறைய பேர் வந்து வருவினம். அதுவும் கடைசி பிறராக்கெல்லாம் நாங்கள் இதுக்குள்ள வந்து யோசிச்சு கூடி பார்க்கலாது. அதால் தான் இந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பை வந்து கொடுத்து கொண்டு இருக்கணும். இதில் வேறு முன்னூறு ஹட்டுக்களை வந்து செக் பண்ணி போட்டு தான் விடுவினம். போகிறங்க பார்ப்போம். இல்லை அதை வச்சுட்டு செக்அப் முடிச்சுட்டு வரேன். விட்டால் உள்ளே போகிறேன், இல்லாட்டி வெளியில் வரேன். இப்போ உள்ளுக்கு செக்அப் வந்து முடிஞ்சுது. பர்ஸை வந்து கிண்டு எல்லாத்தையும் கிண்டி போட்டுது. ஒவ்வொரு இதாக வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் கவர்லாம் கட்டி பார்க்குறாங்களோ. அப்படி ஃபுல்லாக பலத்த பாதுகாப்பு தான். இந்த இடமே வந்து களை கட்டுறது உங்களுக்கு காட்டுறேன். அதோட வந்து மோப்பன் நாய் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ள ஒன்று அளவும் அசையலாது என்றதுதான் உண்மை. ஹக்ஸிமா வந்து விற்கிறாங்க. இது யாருக்கு வேண்டும். இப்போ இதுக்குள்ளே போய் இடம் பிடிக்கிறதா அடுத்த ட்விஸ்டான ஒரு விஷயம். இல்லை சாப்பாடு எல்லாம் செய்து விற்கிறாங்க. வேறு வந்து இருந்துட்டாங்க. மத்தியானமே வந்து ஆக்கள் இருந்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்கிறது அருதான். பார்ப்போம். தண்ணி போதல் வண்டி தான் இந்த பாருங்க. இதுல இடத்த பிடிச்சா எங்க போறது. இந்தியாவில் ஃபுல்லாக புக்கிங் ஆகிட்டு சிங்களாக்கள் எல்லாம் போயிருந்து பார்த்தா கேவலமாக பேசுவாங்க. இதுகளுக்கு இடையில 2 வீடியோவில் எடுத்தா அதை வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்தால் தான் நல்லா. அது 1704 කන්ද උඩරට ඇසළ මහා පෙරහර මංගල්‍යයෙන් සිව්වැනි කොමල් පෙරහර වීදි සංචාරය කරන දිනයයි. අද රාත්‍රී 6 පසුවේ විනාඩි 40ට යෙදෙන සුබ මොහොතින් පෙරහර පිටත්ව ශ්‍රී දනදා වීදිය හා ඊ.එල්. සේනානායක වීදියේ ගමන් කර රජු වීදිය ඔස්සේ ඉහළට විත් முட்டாள்தனமான வேலை என்று யோசிக்கிறேன். என்ன செய்யறேன்னு தெரியுது. வேறு எவ்வளோ பேர் அப்போ இந்த கடவுள். அங்காலெல்லாம் வெளிநாட்டவர்கள் ஃபுல்லாக அவைகளுக்கு தான் டிக்கெட். நாங்களாம் டிக்கெட் எடுத்து இருக்கிறேன்டா இருக்கலாம். வைக்கலாம் 20,000 டிக்கெட் கொடுத்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ இல்லையப்பா நாங்கள் வசதியாக. ஓ, இதுக்குள்ள நிற்கிற முட்டாள்தனம் தான். இங்கே ஆக்களை பாருங்களேன். இப்போ தான் நேரம் வந்து சரியாக 5 மணி ஆகுது. ஆனால் 6:40க்கு தான் ஸ்டார்ட். அதில் ஹோட்டலில் நிற்கிறாங்களுக்கெல்லாம் செம இன்றைக்கு.
தான் பேசாமல் 20,000 போனாலும் பரவாயில்ல டிக்கெட் எடுத்துடலாம் போல இருக்கு. ஒரு தடவை இடம் விட்டு தரவே மாட்டான். இங்கே பாருங்க, வெளிநாட்டவர்கள் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது. கடவுளை 20,000 டிக்கெட் கொடுக்குறதுக்கு பட்ஜெட் ட்ராவலில் சில இருப்பீங்க வீட்டில் வந்து இருக்குது. கடைசி அந்த மூலையில் வந்து நிற்கிறேன். திரும்ப அமைஞ்சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸாக போட்டில் வந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். வேலை கொண்டோம். எல்லாருமே அதை பயப்படுற மாதிரி தான். வெடி தான் வைக்கணும் போல இருக்குது. ஆனால் இதுக்கு பிறகு வந்து வெடி வைக்கணும். நாட்டு எடுக்கல மட்டும் பார்க்கலாம். ஆனால் இன்னும் டைம் பண்ணுறது சரியாக 6 மணி ஆகுது. இப்போ பாருங்கள், போலீஸார்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பவனி வந்து போயிடும். என்னென்ன பாதுகாப்புகள் எல்லாம் இருக்குது என்ன வந்து தொடங்குற மாதிரி இல்லை. இதால் வந்து பாருங்கள் ஃபுல் ஆகிட்டு இதனால் போகவே இல்லை இருக்குது. அது மாதிரி அவங்களால லோன்ச்சையும் பாருங்கள் 20,000 டிக்கெட் எடுத்தாலும் அதுவும் வந்து ஃபுல் ஆகிட்டு ஃபுல்லாக வெளிநாட்டவர்கள் தான். குதிரைப்படையை இப்போ செக்கிங் பண்ண போய் கொண்டிருக்கேன். சற்று அசந்து விட்டு அதுக்கிடையில் போயிட்டாங்க. ஐதிஹாசிක ඇසළ පෙරහර මංගල්‍යය වෙනුවෙන් සිරි දළදා මාලිකාව ගෙන එන විශේෂ දළදා පෙරහර විකාශයයි මේ. මාරයාට බාධාවක් නැස විඳින සැප සම්පත්ති නැති සාසනයේද සතර දුක් කියලා අවසන් කරන බුදු බණ නොඅදහා උමන නැතුම්ද උමන කීඩාද උමන කවටකම්ද උමන සිනාද උමවාද බාදකායි ගෝදරන් ஆறு வெடிக்கும் 6:40 6:50 வெடிக்கும் 47 வெடிக்கும். சரியா 7 பத்தாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை சத்தம் கேட்குது. ஆனால் ஆக்களை காணலை. இவ்வளத்துக்கு வேற 7:30 ஆயிரம் போல இருக்குது. இல்லை நின்றான் முன்னுக்கு எல்லாருமே வந்து இருந்துடும். அப்போ வடிவ காட்டலான்னு பார்த்தேன். இப்போ எல்லாரும் கிளம்பி நிற்கிறாங்க. எனக்கே ஒன்றுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு பாப்பம் ஜூம் பண்ணி பார்த்தாங்க தெரியாது. சான்ஸே இல்லை. இப்போ பொறுக்கிட்டு வராங்களா இல்லை வச்சுட்டு வராங்களான்னு தெரியாமல் இருக்குது. முன்னுக்கு போகிறவங்க நிற்கிறார்கள். சில்லறை காசை தூக்கி வரையிறாங்க. அதைத்தான் வந்து பொறுக்கிட்டு வரையினா படியெல்லாம் எறிஞ்சா வேண்டாது. கம்பியில் திரும்பி வந்துட்டு ஐயோ ஐயோ. எனக்கு மேலே ஃபோனை எப்போ எடுத்துட்டு ஃபோனை விட்டு
அதில் பாருங்கள் சின்ன படி வருதுன்னு அப்படி ஆடிட்டு இருக்காங்க நெருப்போட்டு. வா வா வா. ஆனால் எங்களோட யூடியூப்பில் இதை காட்டலாவும் தெரியல. கிளைம் அடித்தாலும் அடிப்பாங்க. ஆனால் அப்போ தான் வந்து தூக்கிட்டு தெரியுறாரா இல்லை. இந்த வியூவில் அவங்களும் உங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா, நானே வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கையை நீட்டி எடுத்துகிட்ருக்கேன். கோயில்களில் 3 பேர் இருந்தாலே அப்படி இருக்கும். ஒரு எத்தனை பேர் நிற்கிறான் ஆண்டவர். யானைக்கு என்ன மாதிரியான உடுப்பு? ராஜ மரியாதையான உடுப்பு. யானை என்ன அங்காள பக்கம் திரும்புது. ஆசையாக தூக்கி வந்துட்டு போயிருக்கிறாள். ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கும். யானை தந்த வாழ்க்கையில் ஜோதிச்சிருக்கா. உடுப்பெல்லாம் போட்டு தும்பிக்கையை சொல்லிட்டு வாயில் வச்சிருக்கு. பாருங்க, என்னத்துக்கு வேண்டாம்னு தெரியல.
அது என்ன எலிமெண்ட்ஸ் இப்போ பௌத்தகுடியில் இருக்கிற ஒவ்வொரு கலர்லேயும் வந்து யானைகள் வந்து கொண்டிருக்கும். வெள்ளை முடிஞ்சது, இப்போ மஞ்சள். நடந்து வர்ற அளவுக்கு பார்த்து கொண்டிருக்கிற அளவு 9 மணி 10 மணி ஆகும். நாளைக்கு வேறு வாகனம் வரும். நாளைக்கு ஒரு பெரிய பயணம். அதால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளிக்கிடப்போம். வெளிக்கிடோம்னா பாத பிளாக்கில் இருக்குது. நான் வெளிநாட்டவர்கள் பாருங்கள் டிக்கெட் எடுக்காமல் இந்தியாவில் எங்கட சைட்டை நின்று பார்த்து கொண்டிருக்கிறேன்.